Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel Jora's Creative and Fusion. This video is sponsored by Buymoty Shopping App. Buymoty Shopping App is one of the online shopping app. உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் தேவைப்படுனா Buymoty Shopping என்ற ஆப்பில் போய்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ப்ரைடல் மெகந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹேம்ஸ் போட்டுங்க. ஸ்டார்ட் அப் டிசைனாக நம்ம லோட்டஸ் தான் போட போகிறோம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி லோட்டஸ் போட்டுங்க. லோட்டஸ் போட்டுட்டு அதுக்கு மிடில் டாட் வச்சுங்க, ஒரு ட்ராப் ஷேப். சைட்லேயும் 2 லோட்டஸ் போட்டுங்க. லோட்டஸ் போட்டுட்டு சைட்ஸில் ஸ்டெம் போட்டு லீஃப் போடுங்க. இதை முடிச்சிட்ட உடனே மேலே அவுட்லைன் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே சிங்கிள் லைன் போட்டுட்டு டபுள் லைன் சிங்கிள் லைன் மிடில் ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த லைனுக்கு மேலே குட்டி குட்டியாக ஸ்மால் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே பிக் சைஸ் ஹம்ஸ் போட்டுங்க. அதுக்கு மேலே சிங்கிள் லைன் போட்டுட்டு அந்த பிக் ஹம்ஸ்க்கு மேலே ஃபில் பண்ணிக்கோங்க. அகைன் சிங்கிள் லைன் போட்டுங்க. சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு 3 ஃபிங்கர்ஸ் கேப்பில் சிங்கிள் லைன் போட்டுங்க. அது மிடில் நம்ம செக்குடு பேட்டர்னில் நான் எவ்வளோ கேப் விட்டுருக்கணும் அவ்வளோ கேப் விட்டுட்டு செக்குடு பேட்டர்ன் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கு மிடில் குட்டி குட்டியாக ஹம்ஸ், எல்லா செக்குடு பேட்டர்ன்ஸ்லேயுமே மிடில் ஹம்ஸ் நான் போடுற மாதிரி ஹம்ஸ் போட்டுங்க குட்டி குட்டியாக. நான் வீடியோவில் போடுற மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸுக்குமே நடுவில் குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு மிடில் குட்டியாக லோட்டஸ் டிசைன் தான் போட போகிறோம். அந்த கேப்பில் பாருங்கள், நான் போட்டிருக்க மாதிரியே குட்டி குட்டியாக லோட்டஸ் டிசைன் போட்டுட்டு அந்த கேப் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டிசைனுன்ட்டு. நீங்கள் அந்த லைன்ஸ் போடும்போது செக்குடு பேட்டர்ன் போடும்போது நல்லா கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டிசைன் நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு டாட்ஸ் வச்சுட்டு வாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கும் டாட்ஸ்க்கும் மிடில் பிக் சைஸ் ஹம் நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரியே போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல்ட் ஷேட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அகைன் சிங்கிள் லைன் குட்டி குட்டியாக ஹம்ஸு பிக் ஹம்ஸ் அதெல்லாம் போட்டு அந்த கேப்பில் டிசைன் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு சிங்கிள் லைன் போட்டுங்க. அந்த சிங்கிள் லைனுக்கு மிடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெகட்டிவ் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். நெகட்டிவ் ஃபில்லிங்கில் நான் ரோஸ் ஷேப் டிசைன் தான் போட போகிறேன். ஒரு ஸ்வர்ல் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக கர்வ் ஒரு சின்ன சின்ன ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸ் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று கனெக்ட் ஆகிருக்க மாதிரி போடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த ரோஸ் டிசைன் ஒரு 3 ரோஸ் போட்டோடனே மேலே ஸ்டெம் போட்டுக்கிட்டு லீஃபு அதெல்லாம் போட்டுங்க. இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைன் எப்போவுமே நல்லா பெருசாக போடுங்க. அப்போ தான் ஃபில்லிங் டிசைனை மறைக்காது, எந்த ஒரு மர்ஜ் ஆகாது. ஸோ டிசைனுக்கு மேலே அவுட்லைனும் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஃபில்லே பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோஸ்க்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்த எல்லா வீடியோஸ்க்குமே நான் சொல்லியிருப்பேன். நெகட்டிவ் ஃபில்லிங் அப்போ ஒரு டிசைன் போடுறீங்கன்னா அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிசைன் விசிபிளாக தெரியும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்டாண்டை வி ஷேப் டிசைன் போட்டுட்டு அதில் குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. அப்புறம் மிடில் ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க.
2 சைடுமே லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. லீஃப் போட்டு முடித்த உடனே சைடில் வந்து ஒரு சிங்கிள் லைன் போட்டு டாட்ஸ் வச்சுங்க. 2 சைடுமே சிங்கிள் லைன் போட்டு டாட்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டபுள் லைன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு சிங்கிள் லைன் அப்புறம் லீஃப் 2 சைடுமே லீஃப் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி போடுங்க. 2 சைடுமே லீஃபு டாட்ஸு இதெல்லாம் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து டபுள் லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அகைன் சிங்கிள் லைன் ஹம்ஸ் போட்டுங்க, குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் பிக் சைஸ் ஹம்ஸ் அதுமாதிரி போட்டு ஒரு லைன் போட்டு பிக் சைஸ் ஹம்ப் போட்ட உடனே அதுக்கு மேலே வி ஷேப் லைன் போட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து சிங்கிள் லைன் போட்டுங்க, சிங்கிள் லைன் போட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்டோட ரைட் சைடில் ஒரு ஸ்வர்ல் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டி ஹம்ஸ் பிக் சைஸ் ஹம்ஸு அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அகைன் சிங்கிள் லைன் குட்டி ஸ்மால் சைஸ் ஹம்ஸ் அதுக்கு மேலே லீஃப் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த லீஃபுக்கு மேலே வந்து கொஞ்சம் பிக் சைஸ் ஹம்ஸ் மாதிரி போட்டுட்டு அகைன் சிங்கிள் லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அகைன் சிங்கிள் லைன் குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்மால் கர்வ் மாதிரி போட்டுட்டு அது மிடில் பார்ட்டில் வந்து நம்ம செக்குடு டிசைன் போட்டுக்க போகிறோம். செக்கு டிசைன் போட்டுட்டு அந்த செக்கு டிசைன் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அதில் வந்து ட்ராப் ஷேப் போடுங்க. 4 சைட்ஸுமே ட்ராப்ஸாக போட்டு ஜாயின் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி லீஃப் ஷேப் போட்டுட்டு வாங்க. அந்த மிடில் லீஃப் ஷேப் போட்டுட்டு அந்த மிடில் கேப்பில் குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அகைன் அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பிக் சைஸ் ஹம்ஸ் போட்டுங்க. பிக் சைஸ் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அந்த டாட்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டு முடித்த உடனே இந்த சைடு வந்து தம் ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா, அந்த சைடில் வந்து பிக் சைஸ் ஹம்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு சிங்கிள் லைன் அந்த பிக் சைஸ் ஹம்ப் மேலே கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு சிங்கிள் லைன் அதுக்கு மேலே ஸ்மால் சைஸ் ஹம்ஸ் போட்டுட்டு ஸ்மால் ஹம்ஸ் போட்டுட்டு லீவ் டிசைன் போட்டுங்க. லீவ் டிசைன் போட்டு முடிச்சோடனே அதுக்கு மேலே கொஞ்சம் கர்வாக வந்து டிசைன் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற கேப்பில் என்ன பண்ண போகிறோம், ஸ்வர்ல் டிசைன் தான் போட போகிறோம். ஸ்வர்ல் டிசைன் ப்ளஸ் அதுக்கு மேலே டபுள் லேயர் சிங்கிள் குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட போகிறோம். அந்த ஃபுல் டிசைனுமே அந்த பாம்பில் ஃபுல் டிசைனுமே நம்ம ஸ்வர்ல் போட்டுட்டு இருக்கிற கேப்பில் ஸ்வர்ல் போட்டுட்டு டபுள் லேயர் ஸ்மால் ஹம்ஸ் போடுங்க. ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் நீட்டாக போடுங்க, ஒன்றுத்துக்கு ஒன்று மர்ஜ் ஆகாத மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸ்க்கு எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி செக்குடு பேட்டர்ன் டிசைன் போட்டு டிப்பில் 3 லீஃப் போட்டுட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.